இந்த காவல்துறை யாருடைய தலைமையின் கீழே இயங்கு, யாருடைய இலாக்கா, யாருடைய துறை? மாண்புமிகு தமிழர் முதலமைச்சருடைய துறை தான் காவல்துறை, உளவுத்துறை, சிபிசிஐடிங்கிற சிறப்பு விசாரணை பிரிவெல்லாம். உங்க காவல்துறையின் மேல நம்பிக்கை இல்லையா? எதுக்கு சிபிஐ விசாரணை கேட்கறீங்க? மத்திய புலனாய்வு விசாரணை எது கேட்கறீங்க? எது கேட்கறீங்க? நீங்க தான் மாநில சுயாட்சி, மாநில உரிமை எல்லாம் பேசுனீங்க. உங்க காவல்துறை மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? சரியா விசாரிக்கலையா? உங்களுடைய உளவுத்துறை சரியா இயங்கலையா? அது சரியில்லையா? சிபிசிஐடி உங்க கீழே இருக்கிற அந்த காவல் படை பிரிவு சரியில்லையா? அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா? என்னுடைய காவல்துறை தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு ஒத்துக்கிட்டா நீங்க தகுதி இழக்கிறீங்களா? அப்போ அந்த துறையை நிர்வகிக்கிற தகுதி இழக்கிறீங்களா? அப்ப பதவி விலகுவீங்களா? இது என்ன அர்த்தம்? அது குற்றம் வெளிப்படையா தெரியுது. குற்றம் எப்படி நிகழ்ந்ததுன்னு தெரியலனாதான் விசாரணை. 5 பேர் வந்திருக்கான், கூட்டிட்டு போய் அஜித்ங்கிற தம்பியை அடிச்சு கொண்டிருக்கான். குற்றம் தெரியுது. குற்றச்சாட்டு வந்து நகையை எடுத்துட்டாருங்கிறதா. நகையை நீங்க திருப்பி எடுக்க முடியல, ரிகவர் பண்ண முடியல அப்படின்னா எடுக்கல. அப்ப பொய்யான குற்றச்சாட்டுக்கு நீ அடிச்சு கொண்டிருக்க. குற்றம் வெளிப்படையா தெரியுது நிகழ்ந்தது. அடிச்சிருக்காங்க, செத்துருக்காரு தெரியுது. அப்ப உத்தரவு பிறப்பிச்சவன் யாரு, எதனால இருந்தா அதான் நடவடிக்கை எடுக்கணும். இதுல என்ன விசாரிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? இல்ல என்ன நடந்ததுன்னு யாருக்கு தெரியல? இங்க நிக்கிற யாருக்கா தெரியலையா விசாரிக்கிறதுக்கு? சொல்லுங்க. நீ நடவடிக்கை எடுக்காம காலம் கடத்துறதுக்கு நீ ஏமாத்துற. சிபிசிஐடி இந்த காவல்துறை விசாரணையிலிருந்து சிபிஐக்கு மாத்திரம் விசாரணைங்கிறது எங்களை ஏமாத்துறதுக்கு தானே ஒழிய இதை மாத்தி இதுவரை சிபிஐ விசாரணையில நிரூபிக்கப்பட்ட நீதி, கொண்டு வரப்பட்ட காப்பாற்றப்பட்ட நீதி ஏதாவது சொல்லு. இதுவரை எத்தனை வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு? அதனால என்ன நன்மை நடந்திருக்கு?